கம். ஸோ, இந்த ஸ்டடி மீட்ல படிச்சா அட்லீஸ்ட் ஒரு 2 மதிப்பெண்ணாச்சும் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். அந்த அடிப்படையில தாங்க நம்ம தொடர்ச்சியாக காணொளிகள் பார்த்துட்டு வரோம். நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து டைப்பிஸ்ட் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் வச்சாங்க பார்த்தீங்களா ஹைகோர்ட்ல. அதில கேட்ட கொஸ்டின், உலகின் நீளமான ரயில் நிலையம் எது? அப்படின்னா, அதாவது நியூயார்க்ல தான் அந்த நீளமான ரயில் நிலையம் இருக்கு. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். உலகின் மிக உயரமான கட்டிடம் எதுனா புர்ஜ் கலிஃபா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். சரிங்களா? உலகின் உயரமான கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னா, புர்ஜ் கலிஃபா. ஸோ இப்போ நீளமான, உயரமான, மிகச்சிறிய, மிகப்பெரிய அப்படிங்கிற அடிப்படையில வந்து தொடர்ச்சியாக நம்ம எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கும் எதிர்பார்க்கலாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த காணொளி இருக்க போது. உயரமான மலை சிகரம் எல்லாருக்கும் தெரியும் எவரெஸ்ட்டு. மிக உயரமான விலங்கு எது அப்படின்னா ஒட்டகச் சிவிங்கி. மிக நீளமான நதி அப்படின்னா அது நைல் நதி தான். சரிங்களா? மிக நீளமான நதி பேர் வந்து உலகத்திலே வந்து நைல் நதி தான். மிகப்பெரிய மற்றும் ஆழமான கடல் எதுனா பசிபிக் பெருங்கடல். உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான கடல் வந்து பசிபிக் பெருங்கடல். மிகச்சிறிய பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்மிங் பறவை. மிகச்சிறிய பறவை வந்து ஹம்மிங் பறவை. மிகச்சிறிய கிரகம் எது அப்படின்னா புதன். மிகச்சிறிய கிரகம் அது எதுனா புதன். உலகின் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எது அப்படின்னா சிறுத்தை. உலகின் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எதுனா சிறுத்தை. உலகின் மிகச்சிறிய நாடு எது அப்படின்னா வாடிகன் நகரம். சரிங்களா? வாடிகன் சிட்டின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நாடு தான். சரிங்களா? உலகின் மிகச்சிறிய நாடு எதுனா வாடிகன் நகரம். உலகின் மிகப்பெரிய கடல் விலங்கு எது அப்படின்னா நீல திமிங்கலம். உலகிலே வேகமான பறவை எதுனா பெரேக்ரின் பால்கன். ஸோ உலகிலே வேகமான பறவை எதுனா பெரேக்ரின் பால்கன். மிகச்சிறிய கண்டம் எதுனா ஆஸ்திரேலியா. மிகப்பெரிய கண்டம் வந்து ஆசிய கண்டம் தான். ஓகேங்களா? உலகின் மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குன்னா வந்து மிக நீளமான ரயில்வே நிலையம். இது வந்து ரயில்வே பிளாட்ஃபார்ம். ஸோ ரயில்வே பிளாட்ஃபார்ம் தான் கோரக்பூர் உத்தரப்பிரதேசில் இருக்கு. உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி வந்து ஏஞ்சல் ஃபால்ஸ் வெனிசுலா. சரிங்களா? உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபால்ஸ் வெனிசுலா தென் அமெரிக்கா. உலகின் மிக உயரமான நினைவு சின்னம் எதுனா கேட்வே ஆர்ச் அமெரிக்கா. உலகின் மிக உயரமான நினைவு சின்னம் எதுனா கேட்வே ஆர்ச் அமெரிக்காவில் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து மிகப்பெரிய கண்டம் வந்து ஆசியா தான். மிகப்பெரிய டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா கங்கை டெல்டா. மிகப்பெரிய டெல்டானா கங்கை டெல்டா. வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலம் இந்தியா. மிகப்பெரிய பாலைவனம் வந்து பார்த்தீங்கன்னா சகாரா பாலைவனம். ஸோ 3.5 மில்லியன் சதுர மைல் பரப்பளவை கொண்டுள்ளது. மிகப்பெரிய தீவு எதுனா கிரீன்லாந்து. மிகப்பெரிய தீவு எது அப்படின்னா கிரீன்லாந்து. மிகப்பெரிய அணை எதுனா 3 கோர்ஜஸ் அணை. சரிங்களா? சீனாவின் யாங்ஸி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. சரிங்களா? மிகப்பெரிய அணை வந்து சீனால தான் இருக்கு. 3 ஜோர்ஜஸ் அணை. மிகப்பெரிய நூலகம் வந்து எங்கன்னா அமெரிக்காவில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் வாஷிங்டன் டிசியில் இருக்கு. மிகப்பெரிய கடல் பறவை வந்து பார்த்தீங்கன்னா அல்பட்ராஸ். மிகப்பெரிய கடல் பறவை வந்து பார்த்தீங்கன்னா அல்பட்ராஸ். மக்கள் தொகையில் மிகப்பெரிய நகரம் எது அப்படின்னா டோக்கியோ ஜப்பான் தான். ஸோ மக்கள் தொகை அதிகமான உள்ள ஒரு சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஜப்பான். மிகப்பெரிய தீபகற்பம்னா அரேபிய தீபகற்பம். மிகப்பெரிய தீபகற்பம் அரேபிய தீபகற்பம். மிகப்பெரிய சோலார் ஆலை வந்து பார்த்தீங்கன்னா யாஞ்சி சோலார் பார்க்கு சீனா. யாஞ்சி சோலார் பார்க்கு சீனா. இதுதான் உலகின் மிகப்பெரிய சோலார் ஆலை வந்து சீனாவில் இருக்கு. நீளமான ரயில்வே டிரான்ஸ். சரிங்களா? நீளமான ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. சரி, நீளமான ரயில்வே வந்து டிரான்ஸ் சைபீரியன். நீளமான பிளாட்ஃபார்ம் வந்து கோராக்பூர் உத்தரப்பிரதேசங்க. ரயில் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க். நீளமான சாலை சுரங்கப்பாதை வந்து பார்த்தீங்கன்னா லேடல் சுரங்கப்பாதை நார்வே. நீளமான சாலை சுரங்கப்பாதை வந்து லேடல் சுரங்கப்பாதை நார்வே. சரிங்களா? சாலை சுரங்கப்பாதை. நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம கோரக்பூர். மிக நீளமான கப்பல் கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் லாரன்ஸ் சீவே. சரிங்களா? உலகின் மிக நீளமான கப்பல் கால்வாய் வந்து அமெரிக்கா மற்றும் கனடா இடையே இருக்கு. செயின்ட் லாரன்ஸ் சீவே. உலகின் நீளமான நதி அணை வந்து பார்த்தீங்கன்னா ஹீராகுட் அணை. சரிங்களா? அதாவது உலகின் நீளமான உயரமான கடல் நீளமான அணை வந்து பார்த்தீங்கன்னா ஹீராகுட் அணை ஒடிசா இந்தியா. நீளமான மலைத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிஸ் மலைத்தொடர் தென் அமெரிக்கா. நீளமான சுவர் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவின் பெருஞ்சுவர். சீன பெருஞ்சுவர். உயர்ந்த மலை சிகரம் வந்து எவரெஸ்ட். உயர்ந்த மலைத்தொடர் வந்து இமயமலை. சரிங்களா? உயர்ந்த மலைத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை தான். உயரமான பீடபூமினா தீபத் உலகின் கூரை. பாமிர் தீபத் உலகின் கூரை. உலகின் உயரமான ரயில் நிலையம் தங்குலா. ஸோ அதாவது ஹைட்டில். சரிங்களா? உயரமானது வேற நீளமானது வேற பார்த்துக்கோங்க. உயரமான ஏரி வந்து டிடிகாக்கா ஏரி. சரிங்களா?
உயர்ந்த நீர்வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வெனிசுலா. மிக உயர்ந்த உருகு மற்றும் கொதிநிலை கொண்ட உலோகம் வந்து மின் நிலைமம். சரிங்களா? மிக உயர்ந்த உருகு மற்றும் கொதிநிலை கொண்ட உலோகம் வந்து மின் நிலைமம். மிக உயர்ந்த தலைநகரம் வந்து லாபாஸ். ஸோ உயர்ந்தனா ஹையஸ்ட் இதில் இருக்கிறது. லாபாஸ் பொலிவியா. ஸோ நண்பர்களே, இப்போ வந்து முக்கியமான நீளமான உயரமான பெரிய அப்படிங்கிற அடிப்படையில் வந்து என்ன அணை இருக்குது, ரயில்வே பிளாட்ஃபார்ம் இருக்குது, என்ன கட்டடம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இதுலேருந்து குறைஞ்சது ஒரு 2 மதிப்பெண்ணாச்சும் கோர்ட் எக்ஸாமுக்கு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு காணொலியும் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய நேரமும் அதோட முக்கியமானது. அந்த அடிப்படையில் தான் நம்ம தொடர்ச்சியாக காணொலி பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அதே போல் வந்து நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து கிளாஸ் எடுத்து முடித்தோடனே நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு இது ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸோட பிடிஎஃப்ஸ் வேணும்னா மறக்காமல் இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பர் சாட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ டெய்லி ஒரு கிளாஸ்லேருந்து போகிறோம். நான் மண்டேலேருந்து டெய்லி ஒரு 3 கிளாஸ் வரப்போகுது. சரிங்களா? அப்போ நீங்கள் நம்ம புக்கு மெட்டீரியலும் படிக்கிறீங்க, இந்த கிளாஸஸும் அட்டன் பண்ணி அந்த பிடிஎஃப் வாங்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் நீங்கள் ரிட்டன் கிளிக் பண்ணி ப்ராக்டிக்கல் போக முடியுங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம பிளான் பண்ணி எந்த அடிப்படையிலாம் கேட்குறாங்க அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வீடியோவே பண்ணுறோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் ஒரு காணொலி இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். நாம் மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு வந்து எனக்கு இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் ஜிகே போட்டால் நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணால் கூட அது கூட நாங்கள் உங்களுக்கு அந்த டாப்பிக்லேருந்து நம்ம ஜிகே பண்ணுறோங்க. ஸோ விருப்பமானவங்க உங்களுடைய விருப்பத்தையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.